குரூப்பில் எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது இந்த குரூப்பில் 1000 பேருக்கு மேலே பயின்னு இருக்கோம். 1000 பேருக்கு மேலே. இதில் நல்ல புஸ்தகங்கள்லாம் அப்பப்போ வருது. சமயத்தில் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ டெலீட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கேன். இந்த சிலம்பரசன் அப்படிங்கிறவர் போட்டிருந்தார். இந்த நட்சத்திர சிந்தாமணி கூட ரொம்ப நல்ல புஸ்தகம். அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதெல்லாம் எப்படி சொல்லணும்னே தெரியாது. அந்த அளவுக்கு வார்த்தைகளே இல்லாத, வர்ணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு புஸ்தகங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கும் புஸ்தகம் வந்திருந்தது. இப்போது அடுத்த ஒரு புஸ்தகம் நான் கூட பார்த்துட்டு இருந்தேன், சந்திர ஹோரா சம்பந்தமாக. அதுலேயுமே அந்த புஸ்தகத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயுமே அஷ்டவர்க்கு சம்மந்தமாக ஓரளவு போட்டிருக்காங்க. என்றைக்குமே நான் திரும்பியும் ஒரு இதை மென்ஷன் பண்ணுறேன். அதாவது ஜோதிஷம் பலன் பார்க்குறதுக்காக, தனக்கு காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குரூப்பில் சேர்ந்த மாதிரி எனக்கு அவ்வளோவா யாரையும் தோணலை. நான் சமயத்தில் பேச மாட்டேன் இந்த குரூப்பில். பிஸியாக இருப்பேன். மெசேஜ் ஏகப்பட்டது வரும், பார்க்க மாட்டேன். பார்க்கும்போது நல்ல மெசேஜாக இருந்தால் ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய தாட்டு. இதில் 2 விஷயம் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யூடியூப்பாக இருக்கட்டும், அப்புறம் ஃபேஸ்புக்கில் படிக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி குரூப்லேயும் இருக்கட்டும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு 2 கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்தால் அதுக்குண்டான தசாபுக்தி காலங்கள் வரது இல்லையா? கல்யாணம் ஆகி 2வது கல்யாணம் அமைப்பு 10 வருஷம் கழிச்சு தான் வருது. அந்த தசாபுக்தி வரல. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. 7ஆம் இடம் வீக்காக இருக்குது, 11ஆம் இடம் பலமாக இருக்குது. ஆனால் 11ஆம் அதிபதி தசை வரல, அதனால 2வது கல்யாணம் ஆகாது, தாராளமாக கல்யாணம் பண்ணுவீங்க இப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அப்புறமா அந்த விஸ்வசுந்தரா ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதாவது கோச்சார பலன்கள் அதிகபட்சமாக 30% தான் உங்கள் தசாபுக்தி பலன்களை பாதிப்பு ஏற்படுத்தும். நல்ல தசாவாக இருக்குமானால் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி. நல்ல தசாவாக இருந்ததுன்னா 90%லேருந்து 120% வரையும் கொத்து விடும். தசாபுக்தியை வேலை செய்யாமல் கூட போகும். அங்கே தான் விஷயம் இருக்குது. அதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் ஓகே எடுத்துக்கலாம். அதுக்கு ஜோதிஷம்னா கணக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. வர்க்க சக்கரம் போகாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜோதிஷம்னா கணக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைய இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த கணக்குங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எனக்கும் போட தெரியாது, ஆனால் கற்றுன்ட்டேன். நான் போட வராது, ஆப் இருக்குது, ஓகே. இந்த காலகட்டத்தில் டக்குன்னு பார்த்து சொல்கிறதுக்கு ஓகே. அதே மாதிரி அஷ்டவர்க்கம் சம்பந்தமாக தெரிஞ்சவங்களுக்கு தான் கணக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுவும் தெரியலாம், கணக்கு பற்றி பேச வாய்ப்பு இல்லையே. அப்போது நான் யாரையும் குறைச்சி பேசுகிறதுக்காக இந்த ஆடியோ போடலை. ப்ளஸ் அந்த என்னது விஸ்வசுந்தர் அவரையும் குறைச்சி நான் பேசலை. இப்படி ஒரு டாபிக் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதையும் கற்றுக்கணும். இது ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது, சூக்ஷ்மம் கூட கிடையாது, மெயினான விஷயம் இது இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஆடியோ போடுறேன். அப்போது எவ்வளவோ புஸ்தகங்கள்லாம் ஆன்லைனில் இருக்கிறது, பிடிஎஃபாகவும் இருக்கிறது, காசு கொடுத்து வாங்கிக்க முடியும் ஆன்லைனில், அந்த மாதிரி இருக்கிறது. ஸ்டார் அகாடமியில் என்ன சொல்கிறதே தெரில. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே, இதனால் மற்றவங்க கற்றுப்பாங்களேங்கிற ஒரு எண்ணம் எனக்கே சமயத்தில் தோணிருக்கு. நம்ம சொல்லிக் கொடுக்குறது கரெக்டாக தப்பா, இது யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணால் அவங்களோட தப்பு, அவங்களுக்கு தான் பாவம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீனிவாசன் சார் பண்ணுற விஷயங்கள் அதுவும் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அது நன்றி, அது என்ன சொல்கிறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு உள்ளம், அவ்வளோதான். அது பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சொல்லியாச்சு. அது உண்மை சொல்லணுங்கிறது. இப்போ நான் ஏன் 90%லேருந்து 120% நான் சொன்னேன். அதாவது ஒரு ராஜயோகாதிபதி திசையோ, ஒரு லக்னம், அதாவது சுபத்துவம் பாபத்துவங்கிற வார்த்தை உத்தர காலாமிரத காளிதாசர் பேசியிருக்காரு. என்னமோ இப்போ தான் நேத்திக்கு நான் விதைச்சேன், இன்னைக்கு முளைச்சிது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது காளிதாசர் எந்த காலத்தில் இருந்தார், அவர் என்னென்ன மாதிரிலாம் புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு, அங்கேயே சுபத்துவம் பாபத்துவம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல கிரகம் தசை நடக்கும்போது சொல்கிறேன், எந்த விதத்துலையும் அது பாதிப்படையலை. உதாரணத்துக்கு ராஜயோகாதிபதியாக எடுத்துக்கலாம். ராஜயோகாதிபதினா மக்கள் லக்னம் கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் வருவார், வேறு வழியே கிடையாது அவருக்கு, நல்லது பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி. இப்போது அப்படி திசை நடக்கும்போது எப்படி கோச்சாரம் பலன் கொடுக்கும் அப்படின்னா, கோச்சாரம்
கோச்சாரத்த பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 2வது ஆடியோ போடுறேன். ஒரே ஆடியோ பெருசா போனா யாரும் கேட்க மாட்டாங்க அவ்வளவா. அதனால 2வது ஆடியோ போடுறேன். இந்த ஆடியோ கேட்குறவங்க முதல் ஆடியோ கேட்டு வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? இப்போ கோச்சாரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஜாதக கட்டத்த விட ரொம்ப முக்கியம். ராசி கட்டம், அம்ச கட்டங்கிற அந்த 2 கட்டம் இருக்கிற நோட்ட விட ரொம்ப முக்கியம் கோச்சாரம். சரி, எதுக்கு முக்கியம்? எப்படி முக்கியம் அப்படின்னா, கோச்சாரத்தோடைய அங்கம், அதாவது ஒரு மனுஷனுடைய நிழல் எப்படி? அதாவது ஒரு மனுஷன், அவனுடைய நிழல். மனுஷன் அப்படிங்கிறது சந்திர லக்னம், ராசி, கோச்சாரம் இது 3ம் உடம்பு அப்படின்னா, அந்த நிழல் வந்து அஷ்டவர்க்கம். சதையும் நரம்பும், எலும்பும் சதையும், நரம்பும் ரத்தமும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்பதான் அந்த ராசி கட்டத்தை வச்சு பேச முடியும். இப்போ இங்க வரணும், இதோடைய பிரதிபலிப்பு. அந்த மனுஷன்தான் சந்திர லக்னம், ராசி அவன்தான். அவனுக்கு கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லணும். கோச்சாரம் முக்கியம் அவனுக்கு. ராசிக்கும் நவாம்சகத்துக்கும் ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கிறது இந்த கோச்சாரம். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ராசியே தசாபுக்திக்கு பலன் சொல்றோம்ல, அந்த ராசிங்கிறது ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய நிழல் இருக்குல்ல, இந்த ராசியோடைய நிழல் தான் அஷ்டவர்க்கம் கோச்சாரம். நான் அந்த நிழலை அஷ்டவர்க்கத்தையும் கோச்சாரத்தையும் நான் 2ஆ சேர்க்கிறேன். 2ம் 1ன்னு கொண்டு வரேன். அஷ்டவர்க்கமும் கோச்சாரமும் நிழல். ஜாதகம், தசாபுக்தி, ராசி கட்டம், மனுஷன். இப்போ இந்த அஷ்டவர்க்கத்துல பரல்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 8 பரல்கள், அதாவது சப்தகிரக சித்தாந்தம். இதுல வந்து லக்னம் வந்து கொடுத்துடுறது. சூரியன்லேருந்து ஆரம்பிச்சு சனி வரையே எல்லாரும் அவங்கவுங்க நின்ன இடத்துல ஒரு பரல்களும், பாக்கி இருக்கக்கூடிய 11 கட்டத்துக்கும் ஒரு பரல்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டார் அகாடமியில் எத்தனை தடவை அஷ்டவர்க்கம் சம்பந்தமா கிளாஸ் நடந்திருக்கு. அதுல வந்து எல்லாரும் புஸ்தகத்திலையும் சொல்றதும் பெரியவங்க கிளாஸ் நடத்திருக்குது என்னன்னா, ஒரு 4 பரல்களுக்கு மேல சொல்லுவாங்க. நான் 4 எடுத்துக்க மாட்டேன், 3 எடுத்துப்பேன். 3 எடுத்துட்டா ஓகே. 2 கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லுவேன். 3 கொடுத்துருந்தா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வரலாம். 4 கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்போ சொன்ன மாதிரி ஒருத்தவருடைய சூப்பர் தசாபுக்தி, குறையே சொல்ல முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தசாபுக்தி. ஓகேவா? அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். எந்த விதத்துலையும் கெட்டு போகலை, பாபத்துவம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல தசாபுக்தி. ஆனால் அவர் கஷ்டப்படுறார், மேலே ஏறி வர முடியல, ஆக்சிடென்ட் ஆகிடுது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, கல்யாணம் ஆகலாம் நிம்மதி இல்லை, கல்யாணம் ஆச்சுக்கோ. வாழ்க்கையில் சாதாரண பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் தசாபுக்தி எப்படி இருக்கு? ராஜயோகாதிபதி, ராகு கேது சம்பந்தம் இல்லை, பாபகிரகமான சூரியன் செவ்வாயோட சம்பந்தம் இல்லை, அஸ்தங்கமாகலை, கிரகணமாகலை. எல்லா கிரகமுமே கிரகணமாகும், அவ்வளோதான். அது போய் கிட்ட ராகு கேது கிட்ட போச்சுன்னா கிரகணம், அவ்வளோதான், சிம்பிள் தான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணம் வச்சிருக்காங்கன்னா அது கதைகள், புராணங்கள் வேற மாதிரி நிறைய இருக்குது. அதனால அந்த கிரகணத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுக்கு பரிகாரம் பண்றோம். அந்த நேரத்தில் ஜபம் பண்ணா ஜாஸ்தியா இருக்கிறது, இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம். அப்போ இப்படி எதுவுமே ஆகலை, தன் வீட்டுக்கு மறையில, லக்னத்துக்கு மறையில, சந்திர லக்னத்துக்கு மறை, இப்படிங்கிற பட்சத்துல இந்த பக்கம் நம்ம வரும்போது அஷ்டவர்க்கத்துல கோச்சார ரீதியா அந்த ஜாதகனுக்கு சனி வந்து 0 பலன்கள் கொடுத்துருக்காரு. அந்த கட்டத்துக்குள்ள வந்துட்டாரு. சமயத்துல வந்து 2 ரொம்ப கரெக்டா அக்யூரேட்டா 2.5 வருஷத்துக்குலாம் உங்களுக்கு ரொம்ப 2.5 வருஷத்துக்கு மேலேயே இருப்பாரு ஒரு கட்டத்துல. அதே மாதிரி அதிச்சாரம் வக்ரங்கள்லாம் வராம 5 வருஷம் 10 வருஷம் தான் இருக்கும். குருலாம் 10 வருஷம் 15 வருஷம்லாம் வராம இருப்பார். 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம்லாம் குரு வந்து வக்ரமகாமலாம் இருப்பாரு. அப்படிங்கிற பட்சத்துல கரெக்டா இருக்காரு. அந்த 0 பலன்களை கொடுத்து வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. 2.5 வருஷம் இருக்காரு. 2.5 வருஷத்துக்கு மேலேயே கூட ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா இருக்காருன்னு வச்சுப்போம். இல்லை 2.5 வருஷம் கரெக்டா 0 பலன்கள் தான் கொடுத்துருக்காரு. பையன் மாட்டினான். அந்த பக்கத்துல குரு 1 பலன்கள் தான் கொடுத்துருக்காரு. இன்னொரு கட்டத்துல அவரும் 0 செத்தான் பயப்புல. 2 வருஷம் ஆச்சா. சனி வந்து 0 பலன்கள் கொடுத்துருக்கிற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. குரு வந்து 1 பலன்களை கொடுத்துருக்காரு ஒரு வீட்டுல.
உதாரணத்துக்கு மேஷத்தில் சனி 0, இங்கே நீச்சம் எல்லாத்தையும் விட்டுருங்க, உச்சத்தெல்லாம் விட்டுருங்க, அங்கே 0 பலன்களை கொடுத்துருக்காரு. சனி வந்து மேஷத்தில் வந்துட்டார், இவனுக்கு நல்ல தசாபக்தி போயின்னு இருக்கு. அதே மாதிரி குரு ரிஷபத்தில் ஒரு பலன்கள் கொடுத்துருக்காரு, அவரும் உள்ளே போகிறாரு, 1 வருஷம் இருப்பார் குரு ஒரு ராசியில். மிதுனத்தில் 0 பலன்கள் தான் கொடுத்துருக்காரு, அடுத்த 2 வருஷம். ஆக மொத்தம் இங்கே 2.5 வருஷம், குரு 2 வருஷம். இந்த 2 கிரகம் தான் பிரதானமாக எடுத்துக்க போகிறோம். 2 கிரகம் மாட்டினாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு சந்திரனும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 ராசிலையாவது 1, 2, 3 கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க. அந்த ராசி வரும்போதெல்லாம் மாசத்துல எத்தனை நாள், ஒரு ராசியில 2.5 நாள் இருப்பார். ஆக மொத்தம் 1 வாரம், மாசத்துல 1 வாரம் பயப்பட, அவ்வளோதான். இதே மாதிரி அவனுக்கு அந்த 2.5 வருஷம் கிட்டத்தட்ட முன்னாடி, அதாவது மழை வரதுக்கு முன்னாடி மண் மாசம் வருதுங்கிற மாதிரி, மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் குளிர்ச்சி இருக்கிற மாதிரி, ஆக மொத்தம் ஒரு 2.5 வருஷத்தை 3 வருஷமா ஆக்கி, இந்த பக்கம் ஒரு 5 மாசம், அந்த பக்கம் ஒரு 5 மாசம் போட்டிங்கன்னா ஆக மொத்தம் ஒரு 3.5 வருஷம், 4 வருஷம் பயபுல செத்தான். இது எந்த காலகட்டத்தில் வருது? இதுக்கு தகுந்தாப்புல அவனுடைய குழந்தைகள் ஜாதகம் அவனுக்கு கை கொடுக்குதா? குழந்தைகள் ஜாதகத்தில் இப்போ அப்பாவுடைய 9ஆம் இடத்துக்கு நல்லது பண்ற மாதிரி ஏதாவது ஒரு தசாபக்தி இருந்து அது தசை நல்லது. இன்னொன்று விட்டுட்டேன், அவனுக்கு தசையை நடத்துது இல்லையா ஒரு கிரகம், ஜாதகங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோமே, அவனுக்கு தசையை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிற, ஏதோ ஒரு கிரகம் தசை நடத்துதே. உதாரணத்துக்கு அவனுக்கு சுக்கிர தசைன்னு வச்சுப்போம். அந்த சுக்கிரன் பிரதானமா ஒரு கட்டத்துல உட்கார்ந்து இருக்கணும்ல, அவர் உட்கார்ந்த வீட்டுல அவர் எத்தனை கொடுத்தாருன்னு பார்க்கணும்ல. அவர் நிறையாவே கொடுத்துருந்தாலுமே, குறைஞ்சபட்சம் 8ஓ 7ஓ கொடுத்துருந்தாலுமே கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவான். இருந்தாலும் கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் போட்டு பார்த்தோம். இதுக்காக அஷ்டவர்க்கம் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக தேவை. இப்போ நிறைய புஸ்தகம் வந்துடுது, இவரும் நிறையா வந்து வீடியோலாம் சொல்லி கொடுக்கறதுனால நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் கிடச்சிருது. ஆனால் அதோடைய வேல்யூவும் அதோடைய மதிப்பும் தெரிஞ்சு எல்லாரும் யூஸ் பண்ணணும். நம்ம 1000 பேர் இருக்கோம்னா 1000 பேராக இருக்கட்டும், யூடியூப்பில் பார்க்கக்கூடிய 10,000 பேராக இருக்கட்டும், நெட்டில் எடுத்துக்கக்கூடிய 1 லட்சம் பேராக இருக்கட்டும், அதோடைய வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் எத்தனை ஜோதிஷர்கள் வந்தாலும் 150 ரூபா வாங்குறவும் இருக்காங்களா, 5000, 10,000, 70,000 கூட ஒரு ஜோதிஷர்லாம் வாங்குறாரு, 10,000 வாங்குறாங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. வாக்பலிதம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஜோதிஷர் எந்த அளவுக்கு தெய்வ அனுகிரகத்தோடு இருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இது நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. அது எல்லாரும் கற்றுக்கிறதுனால தப்பே கிடையாது. ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போது வந்து அவர் 10,000 ஒரு ஜாதகம் வாங்குறதுக்கு பார்க்குறதுக்கு வாங்குறாரு, என்னால் வாங்க முடியும் அப்படிங்கிறது வருத்தம் யாரும் படுறதுக்கு கிடையாது. அது அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கே வேண்டாம். சரி, நான் ரொம்ப பேசினா அப்புறம் சித்தர் மாதிரி வித்தியாசமாக பேசுகிற மாதிரி ஆயிரும். சரி, வேறு ஏதாவது ஒரு டாபிக் வரும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது தப்புகள் இருந்தால் அதை திருத்தி கொள்ளவும். தப்பான விஷயத்தை எடுத்துக்க வேண்டாம், நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும் இதில் இருந்து. நன்றி. பொறுப்பேற்கும் பொழுது, அதாவது இந்திரா காந்தின்னு சொல்கிறீங்க, பொறுப்பேற்கும் போது அஷ்டமதி சனி, அஷ்டமதியில் குரு இவ்வளவுக்கும் அவர் கடக லக்னம், எனவே தசாபக்தி சிறப்பாக நடக்குமா, ஏழரை சனி ஒன்றும் செய்யாது. அவ்வளோதானே. இந்திரா காந்தி பதவி ஏற்றனால நம்ம கூகுளில் போட்டால் வரப்போகுது. அவங்க ஜாதகம் உண்மையாக இருந்தால் எடுத்துப்போம், அதுவும் எடுத்து போட்டு பார்ப்போம். அஷ்டவர்க்கம் வரப்போகுது, அஷ்டவர்க்கத்தை எடுத்து போட்டு பார்ப்போம். அவங்க பிறந்தது தப்பு அப்படி அப்படின்ட்டா சரி விட்டுருங்க, சரியாக வராது, நேரம் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்களோட ஜாதகத்தை போடுங்க. உங்களோட 7.5 சனி, அதாவது 7.5 சனி ஒன்றும் பண்ணாது, உண்மை. அதுக்கு ஒருத்தவங்களுடைய ராசி மேஷமாக இருந்ததுன்னா 7.5 சனி எப்போ மீனம், மேஷம், ரிஷபத்தை வரும்போது இந்த 3 கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் சனி 5, 6, 7, 8 இது 3ல் ஏதோ ஒரு நம்பரை இந்த 3 ராசியில் 1 கொடுத்துட்டாலுமே 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. அப்போது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு ஓகேனா உங்களுடைய அஷ்டவர்க்கத்தை போட்டு பாருங்கள். குரூப்பில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. போட்டால் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பேசுகிறதுனால, நம்ம 2 பேர் தவிர பாக்கி பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஆக்ஷேபம் பண்ணிடலாம், உங்கள் ஜாதகத்தை போடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய தசாபுக்தி காலகட்டத்தில் சனி குரு அந்த வருஷத்தில் எங்கே இருந்தாங்கன்னு கூகுளில் போட்டால் வரப்போகுது. இல்லை எல்லார்ட்டையும் பஞ்சாங்கம் 20 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் வச்சுருப்போம், அதை எடுத்து பாருங்கள்.
உங்களுடைய அஷ்டவர்க்கத்தை எடுத்து போடுங்க, அதில் பின்னாஷ்டக வர்க்கத்தை எடுத்து பாருங்க. சனி உங்களுடைய ராசிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அந்த வருஷத்தில் சனி எங்கே இருந்தார் எடுத்து போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போதே. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது சார்? எல்லாரும் எடுத்து போடுங்க. ஃபஸ்ட்டு வாங்கின வீடு என்ன? ஒருத்தன் உதாரணத்துக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் சொந்த வீட்டில் இல்லை. எங்கள் அம்மா பிறக்கும்போது நடுவில் எங்கள் அம்மா ஏதோ ஒரு வருஷத்தில் எங்கள் பாட்டி சொந்த வீட்டில் வாங்கியிருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கும் சொந்த வீடு இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் சொந்த வீடு கிடையாது. எங்கள் அம்மா தான் கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்களே. அப்போது எங்கள் அப்பாவோடையே சேர்ந்து வாழ்கிறாங்க. எங்கள் அம்மா சொந்த வீட்லேயே வாழலை, நான் சொந்த வீடு வாங்குகிறேன். இந்த மாதிரி காலகட்டத்தை எல்லாரும் எடுத்து பாருங்கள். தாத்தாட்டியும் காரு கிடையாது, ஆனால் தாத்தா சொந்த வீட்டில் இல்லை, அப்பா சொந்த வீட்டில் இருந்தார், காரே வாங்கலை, நான் தான் வாங்கினேன். இந்த மாதிரி எல்லாமே ஒரு புது முயற்சியெல்லாம் நம்ம எடுத்தது, வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண காலகட்டத்தை எடுத்து பாருங்க. இந்த பக்கம் அஷ்டவர்க்கத்துக்கு வாங்க. அங்கே வாங்கின வருஷத்தில் நான் 2020 நான் மார்ச் மாதம் வாங்குறேன் வீடு. ஏப்ரலில் லாக்டவுனு. மார்ச் மாதம் நான் வீடு வாங்குறேன். எங்கள் அப்பாட்ட வீடே கிடையாது. நான் வாங்கின வீடு கையில் 1 லட்சம் கூட என்கிட்ட கிடையாது, ஆனால் நான் வீடு வாங்கினேன். நான் வாங்கின வீடு என்னமோ சொற்ப லட்சம்தான், ஹவுசிங் போர்டில் தான் வாங்குறேன். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் எனக்கு குரு சனி எங்கே இருந்தாங்க, எனக்கு தசை நடத்தின்ற கிரகம் எங்கே இருந்தது, அது ராகு கேதுவாக இருந்ததுன்னா பலன்கள் இல்லை. சரி, ராகு கேது தசை நடக்குதுன்னா சாரம் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான்? அவன் சாரம் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் நல்ல பலன்களை கொடுத்தக்கூடிய, உதாரணத்துக்கு சாரம் கொடுத்தவன் சூரியன், அவன் இருக்கக்கூடிய வீட்டிலேயே நல்ல பலன்கள் கொடுத்துருக்கானா? 4, 5, 6 கொடுத்துருக்கானா? வீடு கொடுத்தவன் சந்திரன், அவன் 4, 5 பலன்கள் கொடுத்துருக்கானா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதாவது அப்படி கிடையாது. உடனே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகைன்னு வந்துட வேண்டாம், புரிஞ்சுக்கிறதுக்காக அது சொன்னேன். எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது, அவ்வளோதானே சார்? இந்த மாதிரி எல்லாரும் எடுத்து பாருங்க. கல்யாணம் ஆன காலகட்டத்தில் எப்படி இருந்தது, என்ன தசாபுக்தி, அதாவது புஸ்தகத்தில் இருக்கிறது எல்லா ரிஷிகளும் சொன்னது. இப்போ திங்கக்கிழமை பிரகத் பராசராகோரை சொல்கிறாங்க, அந்த பராசராகோரோட சொல்லியிருக்கிறதெல்லாம் எடுத்து நடைமுறையில் வந்துருமா? அஷ்டவர்க்கத்திலே தான் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு இருக்குது, நிறைய நாடி ஜோதிஷம் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் இப்போ பார்த்தா கரெக்டாக வந்துடுதா? அப்பா அம்மா கூட பிறந்தவங்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த தலைமுறை ஜென்ரேஷனுக்கெல்லாம் அப்பா அம்மா கூட பிறந்தவங்களை கரெக்டாக இன்னும் சொல்லிட முடியுமா? அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். பழைய புஸ்தகங்கள்லாம் பிரதானம், அந்த காலத்து வேத ஜோதிஷம்தான் பிரதானம், சமஸ்கிருத ரீதியாக சொன்னது தான் உண்மை, அதிலிருந்து வந்தது தான் எல்லாமே. அதை படித்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவுங்கிறது எங்கேயோ இருக்கும். இதெல்லாம் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் உண்மைதான். எடுத்து போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது, அவ்வளோதானே. நடைமுறையில் கரெக்டாக இருந்தால் எடுத்துக்க வேண்டியதானே.